போன்றே புதுச்சேரியிலும் தேர்தல் தேதி அறிவித்ததை அடுத்து புதுச்சேரி தேர்தல் களம் பெரும் சிக்கல்கள், சவால்களை சந்தித்து வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகம் தனது வேட்பாளர் பட்டியலை அறிமுகப்படுத்தியுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுகிறது. 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனு அளித்தவர்களிலிருந்து தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தவேகா தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் லாஸ்பேட்டை தொகுதியில் வி. சாமிநாதனும், காரைக்கால் தெற்கில் KAU அசனாவும் களம் காண்கின்றனர். மேலும் உழவர்கரை தொகுதியில் S. சசிபாலன், ராஜ்பவன் தொகுதியில் VJ சந்திரன் மற்றும் முதலியார்பேட்டையில் N. மணிபாலன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். வேட்பாளர்களில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மங்கலம் தொகுதியில் MK சத்யாவும், கதிர்காமம் தொகுதியில் R. ஜெயந்தியும் போட்டியிடுகின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 30 வேட்பாளர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள விஜய், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக தவேகா வேட்பாளர்கள் அனைவரும் விசில் சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளுக்கு இடையே தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் நேரடியாக களம் காண்பதால் அங்கு தேர்தல் போட்டி மும்முனை போட்டியாக மாறியுள்ளது.